வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரமும் நாம் காவிரி குறித்துத்தான் பேசப் போகிறோம். என்ன தொடர்ந்து காவேரி என்று நேயர்கள் நினைக்கலாம். இது ஒரு 48 ஆண்டுகால போராட்டம். இந்திய சுதந்திரத்திற்கு வெள்ளையனே வெளியேறு கோஷம் எத்தனை முக்கியமாக இருந்ததோ அதைப்போல காவிரியை திறந்துவிடு என்கிற போராட்டம் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு கோஷமாக, ஒரு உரிமை குரலாக போய்விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையே துச்சமாக ஏற்கனவே பங்காரப்பா அங்கே நினைத்து ஒரு தீர்மானம் போட்டு உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்த வரலாறு உண்டு. இப்போது அதேபோல் கர்நாடக முதல் சீதாராமையா சட்டமன்றத்தை கூட்டுவேன், அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவேன், அதுவரையில் காவிரியில் தண்ணீர் விட மாட்டேன் என்று சொல்வதை விட தண்ணீர் விடுவதை சற்று ஒத்தி போடுகிறோம் என்று ஒரு நாகரிக பூச்சோடு சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒரு 4 வாரங்களுக்குள் அமைத்தே தீர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டு விட்டது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த சரித்திர சாதனையை படைத்த தமிழக முதல்வரின் நடவடிக்கை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதனால் நமக்கு ஏற்பட போகும் நன்மைகள் என்ன? இது குறித்து பேசுவதற்காக உலக தமிழர் பேரவையின் தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஒரு 40 ஆண்டு கால போராட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை அளித்தது, அதற்கப்புறம் ஒரு இறுதி தீர்ப்பை அளித்தது. மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இப்போது உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த மேலாண்மை வாரியத்தை அமைப்பதால் காவிரி விவகாரத்தில் நமக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும்? இதனுடைய பலன்கள் என்ன? அந்த வாரியத்தின் அதிகாரம் என்ன? 1956ஆம் ஆண்டில் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட தொடங்கின. அப்போது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகுந்த ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்தார். மொழி வழியாக மாநிலங்கள் பிரியும்போது நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களுக்கு நடுவே ஓடக்கூடிய ஆற்று பிரச்சனைகள் எழும் என்பதை அவர் சிந்தித்து 2 சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஒன்று நதிநீர் தாவா சட்டம் 1956. 2வது சட்டம் நதிநீர் வாரியம் அமைக்கிற சட்டம். ஆற்று நீரில் 2 மாநிலங்களோ 3 மாநிலங்களோ அதற்கு மேலோ பிரச்சனை வரும்போது மத்திய அரசு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யும். சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அழைத்து பேசுவார். பேச்சுவார்த்தையினால் முடிவு ஏற்படவில்லை என்ற எண்ணம் மத்திய அமைச்சருக்கு வறுமையானால் அதற்கு உடனே இந்த நதிநீர் தாவா சட்டத்தை பயன்படுத்தி ஒரு நடுவர் மன்றத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும். அது அளிக்கிற தீர்ப்பை ஏதாவது ஒரு மாநிலம் ஒப்புக்கொள்ள மறுக்குமேயானால் உடனடியாக 2வது சட்டத்தை பயன்படுத்தி நதிநீர் வாரியம் அமைக்க வேண்டும். மிகுந்த தொலைநோக்கோடு இந்த 2 சட்டங்களை செய்து வைத்துவிட்டு தான் போனார். 56ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட நதிநீர் வாரிய சட்டப்படி இதுவரை எந்த நதிநீர் பிரச்சனையிலையும் வாரியம் அமைக்கப்படவே இல்லை என்பது வருந்தத்தக்கது. இப்போது இந்த 56இல் இந்த சட்டங்கள் வந்த பிறகு தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கிற பிரச்சனை போல வேறு இந்தியாவில் வேறு மாநிலங்களுக்கு ஏதாவது இது போன்ற நதிநீர் சிக்கல் இருக்கிறதா, அல்லது இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கல் வராமலே போய்விட்டதா? இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்தில் சிந்து மாநிலத்திற்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கும் இடையே ஆற்று நீர் பிரச்சனை இருந்தது. யாருக்கு எவ்வளவு தண்ணீர் என்பதிலே பிரச்சனை இருந்தது. ஆங்கிலேய ஆட்சி அதை பற்றி கவலைப்படவில்லை, விட்டு போய்விட்டார்கள். 2 மாநிலங்களுக்கு இடையே இருந்த இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் 2
2 நாடுகளாக உருவான பிற்பாடு 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனையாக ஆகிவிட்டது. இந்த பிரச்சனையை 2 நாடுகளும் சிந்து நதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உலக வங்கியின் உதவியை நாடிய போது, உலக வங்கி முதலில் உங்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டு வாருங்கள், பிறகு நாங்கள் அதற்கு நிதி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களே தீர்த்து வையுங்கள் என்று சொல்லி 2 நாடுகளும் ஒப்புக்கொண்ட பிற்பாடு உலக வங்கி ஒரு குழுவை அமைத்து இந்த பிரச்சனையை அது தீர்த்தது. இந்தியாவில் பீகார் மாநிலத்திற்கும் மேற்கு வங்க மாநிலத்திற்கும் இடையே தாமோதர் நதி பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையையும் உட்கார்ந்து பேசி தாமோதர் நதி பள்ளத்தாக்கு வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த தாமோதர் வாலி ப்ராஜெக்ட். ஆமாம். ஆனால் அது இந்த வாரிய சட்டப்படி அல்ல. இப்போது காவிரி பிரச்சனைக்காக இடைக்காலத்தில் ஒரு அமைப்பு ஏற்படுத்துவது அல்லவா, மத்திய அரசு அமைத்தது போல அதிகாரமற்றோர் அமைப்பு அது அமைத்தார்கள். ஆனாலும் 2 மாநிலங்களும் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அதில் பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய நதிகளில் மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா 3 மாநிலம், இப்போது தெலுங்கானாவும் அதில் சேர்ந்து விட்டது. 4 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறது. அது ஓரளவு அது பேச்சுவார்த்தையில் ஓரளவு தெரிந்திருக்கிறது. இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே போல் வேறு சில மாநிலங்களிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாமல் போகவில்லை. ஆனால் அங்கெல்லாம் பிடிவாதம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும், அப்போதுதான் பிரச்சனை தீரும் என்ற உணர்வுடன் அவர்கள் பிரச்சனைகளை அணுகி அவர்களுக்குள் தீர்த்து கொள்கிறார்கள். இதே கர்நாடகத்திற்கு கோதாவரி கிருஷ்ணா பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆந்திரத்துடனும் மகாராஷ்டிராவுடனும் சுமூகமாக பேசி இதை தீர்த்து கொள்வதிலே அக்கறை கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் காவிரி பிரச்சனை என்று வரும்போது மட்டும் அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார். நான் கேட்கிறேன், இதே கோதாவரி கிருஷ்ணாவுக்கும் அவர்களும் பிரச்சனை இருக்கும்போது ஆந்திராவோடையோ இப்போ தெலுங்கானாவும் வந்து விட்டது, அவர்களோடு சுமூகமாக போக நினைக்கிற கர்நாடக அரசு ஏன் காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு என்று வந்தவுடன் முரண்டு பிடிப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? காவிரி பிரச்சனையில் 22 ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை நடந்தது. எப்போது ஆரம்பித்தார்கள்? இந்த பிரச்சனை உருவானது 1968ஆம் ஆண்டு. அதற்கு முன்னால் இங்கே காவிரி ஓடவே இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காவிரி. பிரச்சனையே இல்லாமல் போனது. எடுத்துக்காட்டாக மறைந்த தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது லால்குடி தாலுகா வறண்ட பகுதி, அதற்கு காவிரி நீர் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்குள்ள விவசாயிகளால் நீண்ட காலமாக எழுப்பப்பட்டது. அவரை அழைத்து ஒரு மாநாடு நடத்தி தங்கள் கோரிக்கையை கொடுத்தார். அப்போதுதான் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டம் வகுக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் புள்ளம்பாடி வாய்க்கால் வெட்டி அதில் காவிரி நீரை கொடுப்பதற்கு திட்டம் போட்டு, திட்டம் தொடங்கப்பட்டவுடன் அன்றைக்கு கர்நாடக அரசு அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தது. 1924ஆம் ஆண்டு உடன்பாடுபடி நீங்கள் உங்கள் பாசனத்தை விரிவாக்க வேண்டுமானால் எங்களிடம் அனுமதி பெற வேண்டும், பெறாமல் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதிகாரிகள் முதலமைச்சரிடம் சொன்னார்கள். அவர் ஒரே வரியில் சொன்னார், அதற்கு பதில் போட வேண்டாம், நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொன்னார். டெல்லியிலே முதலமைச்சர்கள் மாநாடு நடந்த போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஹனுமந்தையா அவர்களுடன் இவர் பேசினார். கிருஷ்ணராஜ சாகரிலிருந்து நீங்கள் திறந்து விடுகிற தண்ணீர் மேட்டூருக்கு வந்து விடுகிறது. அது ஒருபோதும் திருப்பி பாயப்போவதில்லை உங்கள் மாநிலத்துக்கு. எனக்கு வந்த தண்ணீரை நான் எங்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன்.
அதை ஆட்சேபிப்பது எப்படி சரியாகும் என்று கேட்ட உடனே எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது, நான் அதிகாரிகளை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் என்று சொன்னார். புள்ளம்பாடி வாய்க்கால் வெட்டப்பட்டது. நமக்கு 1968 22 காலம் பேச்சுவார்த்தைக்கு முக்கியமாக 77 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன் வரைக்கும் திமுக சார்பில் கருணாநிதி அவர்கள்தான் முதலமைச்சராக இருந்தார். 71ஆம் ஆண்டில் அவர் இந்திரா காங்கிரசுடன் அவர் கூட்டு சேர்ந்திருந்த காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள், நீங்கள் உங்களுடைய விவசாயிகள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில், அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கள், நான் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னதை ஏற்று இவர் வழக்கை வாபஸ் வாங்கினார். அதுதான் நாம் செய்த முதல் தவறு. இல்லாவிட்டால் 75க்கு முன்னாலேயே நடுவர் மன்றம் வந்திருக்கும், பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். இவர் அந்த வழக்கை திரும்ப பெற்றார். பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. 71 இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமரான போது அன்றைக்கு கர்நாடகத்தில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் அமைச்சரவை வீரேந்திர பட்டேல் தலைமையில் இருந்தது, நீக்கப்பட்டது. 2 ஆண்டு காலம் அங்கே ஆளுநர் ஆட்சி. ஆளுநர் ஆட்சியில் அதற்கான வரவு செலவு திட்டம் மத்திய நாடாளுமன்றத்தில் தான் வைக்கப்படும் விவாதத்திற்கு. ஏனென்றால் இங்கே சட்டசபை கிடையாது கர்நாடகத்தில். அப்போது மத்திய அரசு அந்த வரவு செலவு திட்டத்தை வகுத்து நாடாளுமன்ற விவாதத்திற்கு வைக்கப்பட்ட போது அதில் தான் புதிய அணைகள் கட்டுவதற்கான நிதியை இந்திரா காந்தி அவர்கள் ஒதுக்கினார் கர்நாடகத்திற்கு. ஆமாம், கபினி, ஹேமாவதி, இறங்கி இந்த அணைகள் கட்டுவதற்கான திட்டத்திற்கு பணம் அந்த வரவு செலவு திட்டத்தில் தான் ஒதுக்கப்பட்டது. அப்போது திமுக காங்கிரசுடன் நல்லுறவில் இருக்கிறது. அவர்கள் அங்கே டில்லியில் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள், எதிர்க்கவில்லை. பிரச்சனை கெட்டதற்கு இதுதான் முதல் காரணம். பேச்சுவார்த்தைக்கு போனது ஒரு பெரும் தவறு. 2வது, அந்த வரவு செலவு திட்டத்தில் புதிய அணைகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்ட போது அதை எதிர்க்காதது 2வது பெரிய தவறு. இதன் காரணமாக அவர்கள் அணைகளை கட்டி முடித்தார். 22 ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை நடந்தபோது அணைகள் கட்டப்பட்டன. நான் கேட்கிறேன், இந்த அணைகள் கட்டப்பட்ட போது நீங்கள் சொல்வதைப் போல இந்திரா காங்கிரஸோடு திராவிட முன்னேற்றக் கழகம் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது. கருணாநிதி சொல்வதை இந்திரா காந்தி கேட்டு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்திற்கும் கருணாநிதி சொல்கிறபடி இடங்களை வாங்கக்கூடிய நிலையில் இந்திரா காந்தி இருந்தார். ஆனாலும் பேச்சுவார்த்தைக்கு போனது தவறு என்கிறீர்கள். ஏன் பேச்சுவார்த்தைக்கு போனார்? இத்தனை அணைகள் கட்டப்பட்ட போது, இப்பொழுது நாம் மேகதாட்டு அணை கட்டும் போது நாம் இத்தனை குரல் கொடுக்கிறோம். இந்த மாதிரி பலத்த எதிர்ப்பு குரல் அப்போது திமுகவிடமிருந்து ஏன் வரவில்லை? அதற்கு உள்காரணம் என்ன? ஒரே வரியில் பதில், மடியில் கனம் என்பது டில்லிக்கு பயப்படுகிறார். 75 முதல் மடிகணம் என்ன? எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஊழல் மிகுந்த ஆட்சி. டில்லியை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு துணிவில்லை. சர்க்காரியா கமிஷன் போடப்பட்ட பிற்பாடு கூட 1980ஆம் ஆண்டில் மீண்டும் இந்திரா காங்கிரசுடன் கூட்டு சேர்ந்தார்கள். அப்போது சர்க்காரியா கமிஷன் வழக்குகளின் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அடங்கி போனார்கள். அதற்கு முன்னால் 77லிருந்து 80 வரை பிரதமராக மொரார்ஜி தேசாய் இருந்தபோது சர்க்காரியா கமிஷன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அவரை அணுகிய போது அவர் ஒரே வரியில் பதில் சொல்லிவிட்டார். நீங்கள் நீதிமன்றத்தில் போய் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தவிர அதை வழக்குகளை திரும்ப பெறுவதற்கு அவரும் ஒப்பவில்லை. ஆகவே தான் எதிர்த்து இந்திரா காங்கிரசுடன் கூட்டுக்கு போனார்கள்.
இது அரசியல் காரணங்கள் தான் முக்கியம். அடிப்படையில் இந்த காவிரி விவகாரம் இத்தனை பூதாகரமாக எடுப்பதற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ அவரோடு கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்களோ வெவ்வேறு காரியங்களை சொல்லலாம், ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம். இந்த பாட்டம் லைன் பார்த்திங்கன்னா, கருணாநிதி ஆட்சி செய்த தவறுகள், அந்த தவறுகள் இந்திரா காந்திக்கு தெரிந்து அவர் தலையில் ஒரு டெமாக்கிள் ஸ்வாடை தொங்க விட்டார். அந்த டெமாக்கிள் ஸ்வாட் எப்பொழுது தன் தலையில் விழுந்து விடுமோ என்ற கருணாநிதியின் பயம். அதே சமயத்தில் 77 இந்த ஜனதாவின் கோஷ்டி பூசலைகள் எங்களால் தாங்க முடியவில்லை, இவர்களை வைத்து கொண்டு எப்படி நாடாள முடியும், அதனால் இந்திரா காங்கிரஸுக்கு போகிறோம் என்று மொரார்ஜி சர்க்காரியா கமிஷனை நிராகரிக்க மாட்டேன் என்று சொன்னதை மறைத்துவிட்டு கருணாநிதி போனார். இந்த 2 விஷயங்களும் இன்றைக்கு தமிழர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து கொண்டிருப்பது என்பதுதானே உண்மை. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு எப்போது வந்தது? 2007ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்து விட்டது. காவிரி பிரச்சனையை பற்றி எழுதும்போது பிப்ரவரி 19, 2013 சொல்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டது. அது அமைக்காத காரணம் இந்திய அரசின் அரசியல் காரணங்கள் என்று நீங்கள் உங்கள் கட்டுரையில் குறிப்பிடுகிறீர்கள். அதே நாளில் முரசொலியை எடுத்து பார்த்தால் கருணாநிதியும் 2013 பிப்ரவரி 19ஆம் நாள் உச்சநீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்த முடியாத காரணம் அரசியல் காரணங்கள் என்கிறார். அவர் சொல்லுகிற அரசியல் காரணக்கும் நீங்கள் சொல்லுகிற அரசியல் காரணங்களுக்கும் என்ன வேறுபாடு? என்னுடைய கட்டுரையில் விரிவாக எழுத முடியாது. அப்போது மற்ற விஷயங்கள், மேலாண்மை வாரியத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி கட்டுரையை அதில் சேர்க்க வேண்டியிருந்ததனால் விரிவாக சொல்லாமல் சொன்னேன். அது காரணம் என்ன? 2007 இறுதி தீர்ப்பு வந்தபோது இவர் தானே முதலமைச்சராக இருந்தார். ஆமாம், 2006 2011 தமிழகத்தின் முதலமைச்சர் கருணாநிதி தான். ஆமாம், 2011 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தவுடன் அதை உடனடியாக மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்க வேண்டும். வெளியிடவில்லை. அரசிதழில் வெளியிட்டால்தான் அது நடைமுறைக்கு வரும். இறுதி தீர்ப்பு அரசிதழில் வெளியிடவில்லை. மத்திய அரசில் இவருடைய அமைச்சர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். அது ஏன் வெளியிடாமையே போய் 2011 மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பொறுப்பை ஏற்றபோது அவர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு போட்ட பின்னால் 2013ஆம் ஆண்டு அரசிதழில் அது வெளியிடப்படுகிறது. இவர் சொல்கிறாரு 2014 அரசியல் காரணம் என்று. இவர் மத்திய அரசில் அங்கம் வகித்தார் என்பதை தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள். தமிழக மக்களின் மறதியை வைத்துக்கொண்டு நாம் என்ன வேண்டுமெனாலும் சொல்லலாம் என்று கருணாநிதி நினைக்கிறாரா? அவருடைய அரசியல் வாழ்க்கை பூராவும் மக்கள் மறதியை அடித்தளமாக கொண்டது. மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக தான் செய்த தவறுகளையெல்லாம் மக்கள் எண்ணி பார்க்க போவதில்லை. ஆகவே ஆண்டுகளாய் விட்டன, நாம் எதை ஒன்றுமானாலும் சொல்லலாம் என்று சொல்கிறார். மறதியை மூலதனமாக கொண்டு அரசியல் செய்கிறார். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் அங்கே இருக்கிற வட்டாள் நாகராஜ் சொல்கிறார், கருணாநிதி தமிழகத்தில் முதல்வராக இருந்தால் இப்போது நடப்பதைப் போல கர்நாடகாவும் தமிழகமும் ஒரு பாகிஸ்தான் இந்தியாவை போல போர் நடந்திருக்காது, எல்லாமே சுமூகமாக முடிந்திருக்கும் என்று இந்த பிரச்சனையை கிளப்புகிற வட்டாள் நாகராஜ் சொல்கிறார் என்றால் அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? கருணாநிதியை ஏன் பாராட்டுகிறார்? காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2 விஷயத்தில் உறுதியாக இருந்தார். மீண்டும் பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது. சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துதான் இதற்கு தீர்வு காண முடியும், இல்லாவிட்டால் முடியாது, ஏமாற்றுவார்கள் என்பதை அவர் நன்கு தெரிந்து கொண்டிருந்தார். உணர்ந்திருந்த காரணத்தினாலே பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை. இப்போது கூட இந்த பிரச்சனையை முற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் கர்நாடக முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று
அனைத்து கட்சி குழுவோடு டெல்லிக்கு செல்கிறார். பிரதமரை பார்த்து என்ன வற்புறுத்துகிறார், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் 3 மாநில முதலமைச்சர்களையும் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொல்கிறார். ஆனால் தமிழக முதல்வர் அதற்கு இணங்கவில்லை. அதன் காரணமாக அந்த உறுதிப்பாடு இருந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை அளிக்க முடிந்தது. பேச்சுவார்த்தைக்கு போனால் என்ன இருக்கும்? உச்சநீதிமன்றத்திலே கர்நாடகத்தின் வழக்கறிஞர் எழுந்து சொல்லியிருக்கிறார், அங்கே நாங்கள் பிரதமர் தலைமையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் வாய்தா போட்டு விட்டு போயிருப்பார். பிரச்சனையே தீர்ந்து போயிருக்கும். மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையில் அக்கறை காட்டியே இருக்காது. இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போய்விட்டார்கள், நாம் இதில் நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடுத்த வழக்குக்கு போயிருப்பார். இந்த உறுதிப்பாடு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு போடுகிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உறுதிப்பாடு இருந்த காரணத்தினால்தான். வட்டல் நாகராஜ் அதைத்தான் சொல்கிறார். அவர் இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை என்று இழுத்துக்கொண்டே போயிருப்போம். அம்மா அதில் உறுதியாக இருந்த காரணத்தினாலே எங்களுடைய செயற்பாடுகள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் 93ஆம் ஆண்டு உண்ணாவிரதம் இருந்தார் என்பது வேறு விஷயம். அதற்கு பிறகு அவர் பேச்சுவார்த்தை என்பது இழுத்தடிப்பது என்பதை புரிந்து கொண்டு விட்டார். கர்நாடகா நமக்கு செய்யும் யாசகம் அல்ல, இது நம்முடைய பிறப்புரிமை என்பதை உணர்ந்து கொண்டு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் வாயிலாக நான் என் உரிமைகளை பெறுவோம் என்று உறுதியாக இருந்தார். இந்த 2 விஷயங்களும் மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் எங்களை அழைத்து செல்லவில்லை, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? கருணாநிதிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை எழுதுகிறது, எம்ஜிஆர் இருந்தபோது குண்டுராவுடன் பேசி ஒரு சமூக உறவை ஏற்படுத்தினார். கருணாநிதி இருந்தபோது கர்நாடக முதலமைச்சர்களோடு இணக்கமாக இருந்தார். இப்பொழுது தமிழக முதல்வர் ஏதோ இணக்கமாக இல்லை, அதனால் இப்படி சச்சரவுகள் நடக்கிறது என்று திசை திருப்புகிறார்களே. இதில் முதல்வர் எடுத்த நடவடிக்கையும் பேச்சுவார்த்தை என்று சொல்லுவதும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? அந்த மாநிலத்தில் பிரச்சனை வேறு. 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த கட்சிகள் அங்கே நாடகம் ஆடுகின்றன. சட்டசபை கூட்டி தீர்மானம் போட்டால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றிவிட முடியாது. மாறாக அந்த தீர்மானம் செல்லாது. அரசியல் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அரசியல் சட்டத்தின் 137வது பிரிவின்படி பல்வேறு மாகாணங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பளிக்கும் உயர் அதிகாரம் படைத்தது. அது மட்டுமல்ல, இதற்கு உதாரணம் அண்மையில் மத்திய அரசு நீதிபதிகள் நியமிக்கிற விஷயத்தில் ஒரு ஆணை பிறப்பித்தது. அந்த ஆணை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தூக்கி எறிந்துவிட்டது. மத்திய அரசு செய்ய போடுகிற ஆணையவே உச்சநீதிமன்றம் செல்லாது என்று சொல்லி அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு அது ஒன்றுதான். சரி, முல்லைப்பெரியார் பிரச்சனையிலையும் காவிரி பிரச்சனையிலையும் என்ன நடந்தது? நம்முடைய காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த போது அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். காவிரி ஏதோ அவர்களுக்கு சொந்தமானது போல ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். முல்லைப்பெரியார் பிரச்சனையிலையும் அதே போன்ற சட்டத்தை கேரள சட்டமன்றம் நிறைவேற்றிட்டு 2 சட்டமும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தூக்கி குப்பை கூடையில் எறிந்தது. அதே போல் இப்பொழுது கர்நாடக சட்டமன்றம் கூடி என்ன தீர்மானம் போட்டாலும், அமைச்சரவை கூடி என்ன தீர்மானம் போட்டாலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன்னால் அவையெல்லாம் செல்லா காசு. அந்த தவறை நாமும் செய்யக்கூடாது. முக்கியமானது. 2வது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை திமுக உள்பட அனைத்து கட்சிகளும் வரவேற்று விட்டன. சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமில்லை.
ரெண்டாவது, சட்டமன்ற கூட்டத்தையும் இப்போது கூட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இப்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும், 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு யாரை தலைவராக மத்திய அரசு போடப் போகிறது? யார் யாரையெல்லாம் உறுப்பினர்களாக நியமிக்க போகிறது? 9 உறுப்பினர்கள் இல்லையா? 9 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டு பிரதிநிதி, புதுச்சேரி பிரதிநிதி, கர்நாடகம், கேரளம் 4 பேர் இருப்பார்கள். பாக்கி 5 பேர் அவர்கள் இருப்பார். 6 பேர் ஒரு முடிவெடுத்தால் அதன்படி மேலாண்மை வாரியம் நடக்க வேண்டும் என்று அந்த வாரிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது முக்கியமான பிரச்சனை. யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் சரிவர அதை கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களிடம் ஏற்கனவே நமது சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதாடி வெற்றி தேடி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் உள்ளடக்கிய சட்ட நிபுணர்களை கூட்டி ஆராய்ந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற விஷயத்தில் நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் என்று சொன்னால் மேலாண்மை வாரியத்திற்கு முழுமையான அதிகாரம் உண்டு. கேரளம், கர்நாடகம், தமிழகம் என்ற 3 மாநிலங்களில் காவிரியிலும் அதனுடைய துணை நதிகளிலும் இருக்கக்கூடிய அணைகள், மதகுகள், வாய்க்கால்கள், பாசனங்கள் எல்லாம் இந்த மேலாண்மை வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். எந்த மாநிலமும் தன்னிச்சையாக எதுவுமே செய்ய முடியாது. இந்த வாரியத்தின் சார்பில் ஒவ்வொரு அணைக்கட்டிலும் ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். அணைக்கு எவ்வளவு தண்ணீர் வருகிறது, தினமும் எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்பதை அவர் வாரியத்திற்கு அன்றைக்கு தெரிவிக்க வேண்டும். 4 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய காவிரி பகுதியில் எவ்வளவு மழை தினமும் பெய்கிறது என்ற விவரங்களும் உடனுக்குடன் வாரிய தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு அந்தந்த வேளாண்மை காலத்தில் எந்தெந்த அணையிலிருந்து எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்பதை வாரியம் முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கும். வாரியத்தின் பிரதிநிதி அணைக்கட்டில் இருப்பதால் அவருக்கு முன்னிலையிலே அணை திறக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். இவர்களாக திறக்க முடியாது. தமிழ்நாட்டு அதிகாரிகளாக இருந்தாலும், கர்நாடக அதிகாரிகளாக இருந்தாலும், கேரள மாநில அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் இஷ்டப்படி அணையை திறக்கவோ மூடவோ முடியவே முடியாது. முக்கியமான அதிகாரங்கள் இது. சரி, வறட்சி ஏற்பட்ட காலத்தில் என்ன செய்வது? பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். அப்போது என்ன செய்வது என்பதற்கும் அதிகாரம் வாரியத்திற்கு உண்டு. அவர்கள் இது சம்பந்தமான நிபுணர்களை அழைத்து அவர்கள் ஆலோசித்து, சரி, வறட்சி காலத்தில் இவ்வளவு தண்ணீர் என்று வாரியம் முடிவு செய்யும். அந்த முடிவின்படி தண்ணீர் திறந்து விடப்படும். இதெல்லாம் முக்கியமான அதிகாரங்கள். இந்த வேலைகளை சரிபார்ப்பதற்கு, கண்காணிப்பதற்காக வாரியத்தின் சார்பில் ஒழுங்காற்று குழு அமைக்கப்படும். அதிகாரிகளை கொண்ட குழு. அதில் தமிழ்நாட்டு அதிகாரி இருப்பார், மற்ற மாநில அதிகாரிகளும் இருப்பார். இந்த ஒழுங்காற்று குழு வாரியத்தின் கீழே இயங்கும். இவர்கள் கண்காணிப்பார்கள். ஆக வாரியத்தை ஏன் கர்நாடகம் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறது என்று சொன்னால், அவர்கள் விருப்பம் போல தண்ணீரை திறப்பதும் மூடுவதுமாக இருந்த நிலை மாறிப்போகும், அவர்களுடைய அதிகாரம் பறிபோகும் என்ற காரணத்தினால் அவர்கள் இதை எதிர்க்கிறார். இப்போது நீங்கள் சொன்னீர்கள் அவருடைய அதிகாரம் பறிபோகும் என்று. அதற்கு காரணம், அந்த கபினி, ஏரங்கி, ஏமாவதி, யாகச்சி, சுவர்ணவதி ஆகிய காவிரி துணை ஆறுகளில் கர்நாடகா 5 நீர்த்தேக்கங்களை கட்டிவிட்டது. கர்நாடகம் கட்டியிருந்தது. அதில் நீங்களே சொன்னதைப் போல 70 டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்கி வைத்துவிட்டு மிச்சமுள்ள தண்ணீர் கிருஷ்ணராஜசாகருக்கு வரும்போது கிருஷ்ணராஜசாகரில் வருகிற நீரின் அளவைத்தான் காட்டுகிறீர்களே தவிர இவர்கள் பதுக்கி வைத்திருக்கிற இந்த 70 டிஎம்சி தண்ணீரை காட்டுவதில்லை. இவை எல்லாம்
அம்பலத்திற்கு வந்துவிடும் என்று பயப்படுகிறார்களா? அது மட்டுமல்ல, 5 அணைகளில் அவர்கள் தேக்கி வைத்திருக்கிற நீர் அளவு இருக்கிறதே, அது மத்திய நீர்ப்பாசன துறைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணையிலிருந்தும் செய்தி போய்விடும். அதை மறைக்க முடியாது. இவ்வளவு எங்கே மறைக்கிறார்கள் என்று சொன்னால், மைசூர் பகுதியில் காவிரி ஓடி வரும்போது 2 பக்கத்திலும் 25,000 ஏரிகள் அமைச்சிருக்கிறார். இந்த தண்ணீரை அவர்கள் அந்த ஏரிகளுக்கு கொண்டு போய் விடுகிறார். ஆற்று நீர் சட்டப்படி, அதாவது ஹெல்சிங்கியில் சர்வதேச நாடுகளின் கூட்டத்தில் ஹெல்சிங்கி உடன்பாடு என்று வைக்கப்படி இயற்கையாக ஆறு ஓடுகிற பகுதியில்தான் நீங்கள் பாசனத்திற்கு தண்ணீரோ குடிநீருக்கு தண்ணீரோ எடுக்க வேண்டும். இந்த ஆற்று பாசனம் அல்லாத மேட்டு பகுதிகளுக்கு இறைத்து நீரை கொண்டு போகக்கூடாது. அது தவறு, சட்டப்படி குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்டு சட்டங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அணைகளில் உள்ள நீரை அங்கே மோட்டார் பம்புகளை வைத்து இறைத்து கொண்டு போகிறார். அது சட்டப்படி பெரிய குற்றம். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஓடுகிற ஆற்றில் யாராவது ஒரு நிலத்த சொந்தக்காரர் ஆற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு போகிறார் என்று சொன்னால் சட்டப்படி அவர் குற்றவாளி, அவர் தண்டனைக்கு உள்ளாவார். ஒரு மாநில அரசு இதை செய்தால் அது எவ்வளோ பெரிய குற்றம். ஆக இப்படி ஏரிகளுக்கு தண்ணீரை திருப்பி விடுவது, இறைத்து தண்ணீரை வேறு பகுதிகளுக்கு கொண்டு போவது, இது போன்ற தவறுகள் அது தொடர்ந்து செய்கிறது. ஆக இந்த தவறுகள் எல்லாம் எதிர்காலத்தில் செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே இந்த வாரியம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கர்நாடகா தனது பாசன வசதியை 11.20 லட்சம் ஏக்கரிலிருந்து 21.71 லட்சம் ஏக்கராவாக பெருக்கி கொண்டுள்ளது. அவர்களுக்கு தேவை 270 டிஎம்சி தான். ஆனால் அவர்களுடைய தேவையை 362 டிஎம்சியாக உயர்த்தி கொண்டு விட்டார்கள். அவர்கள் பாசன பகுதியை விஸ்தீரணம் சொன்ன போதும் நாம் மௌனம் காத்தோம். சரி, இப்படி அளவுக்கு அதிகமாக தண்ணீரை தேக்கி வைத்து மற்ற மாநிலத்திற்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதனால் பெருத்த வெள்ளமோ மழையோ வருகிற காலத்தில் இந்த நீர் கடலில் போய்தானே வீணாகிறது. இதை ஏன் கர்நாடக அரசு புரிந்து கொள்ள மறுக்கிறது? பல கட்டங்களில் ஒப்புக்கொண்டதையெல்லாம் மீறி இருக்கிறார். உதாரணமாக 1924ஆம் ஆண்டில் மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி நமக்கு 575.68 டிஎம்சி தண்ணீர் அளிக்கப்பட வேண்டும், அளித்தார்கள். 1972ஆம் ஆண்டில் மத்திய அரசு ஒரு குழுவை அமைக்கிறது. ஜிசி பட்டேல் குழு அமைத்து காவிரியிலும் துணை நதிகளிலும் எவ்வளவு தண்ணீர் உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி ஆராய்ந்து கொடுக்க வேண்டும். அதை 4 மாநில முதல்வர்களும் உட்கார்ந்து பேசலாம் என்று ஒரு குழுவை போடுகிறார். அந்த குழுவின்படி நமக்கு ஒதுக்கப்பட்ட நீரின் அளவு 489 டிஎம்சி. சரி, இதை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த KL ராவ் அவர் முன்னிலையில் 4 மாநில முதலமைச்சர்களும் ஒப்புக்கொண்டு அவர்கள் கையெழுத்து போட்டு 489 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் முடியாது என்று சொல்லி பிற்காலத்தில் கர்நாடகம் மறுத்துவிட்டது. அதை மத்திய அரசு அதை தட்டி கேட்கவில்லை. அது ஒரு பெரும் குறை. சரி, பின்னால் ஒரு திட்டம் வகுத்தார்கள். எப்படி என்றால், நமக்கு கொடுக்க வேண்டிய 489 டிஎம்சி நீரில் 100 டிஎம்சியை கழித்து கொள்ள வேண்டும். கர்நாடகத்துக்கு 73 டிஎம்சி, அதே போல் புதுச்சேரி கேரளத்துக்கு இவ்வளவென்று கொடுத்து 100 டிஎம்சியை கழிப்பதற்கும் நாம் ஒப்புக்கொண்ட போது அதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் கடைசியில் காவிரி நடுவர் மன்றம் நமக்கு அளித்த தீர்ப்பின்படி 205 டிஎம்சிக்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக பரிதாபமான நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம், மத்திய அமைச்சருக்கு முன்னால் ஒப்புக்கொண்டதையெல்லாம் அவர்கள் மீறிய போது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்திய நாட்டை பெரும்பான்மையான ஆண்டுகள் காங்கிரஸ் தான் ஆண்டிருக்கிறது.
கர்நாடகாவிலும் காங்கிரஸ் அரசு இருந்திருக்கிறது. 67 வரை காவிரி பிரச்சனை ஒன்று தலை தூக்கவில்லை, சுமூகமாக போய்கொண்டிருந்தது. காரணம், அங்கேயும் காங்கிரஸ் அரசு, இங்கேயும் காங்கிரஸ் அரசு. 67 இங்கே ஆட்சி மாற்றம் வந்த போதிலிருந்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் என்பதைப் போல தமிழகத்திற்கு சுண்ணாம்பும் கர்நாடகத்திற்கு வெண்ணையுமாக பார்க்க ஆரம்பித்து விட்டதா? அதில் சந்தேகமில்லை. என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு இங்கு காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் அங்கு கர்நாடகத்தில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை எப்படியும் நீடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலத்தில் அவர்கள் எப்படியும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் ஜனதா கட்சியும் கூட அதை அவர்கள் செய்தார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சிகள் எதுவும் வெற்றி பெறுகிற சூழ்நிலை இல்லை. எனவே வெற்றி பெறுகிற மாநில மக்களை நாம் திருப்தி செய்வதுதான் முக்கியம் என்ற நோக்கம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இப்போது கூட நான் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்க விரும்புகிறேன். உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று இறுதியாக உத்தரவு பிறப்பித்து விட்டது. ஆனால் அதை அந்த மாநிலத்தில் உள்ள அகில இந்திய கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ், பாஜக, ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். ஆனால் இப்படி கர்நாடகம் செய்வது, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க மறுப்பது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று அகில இந்திய கட்சி தலைவர் ஒருவர் கூட இதுவரை சொல்லவே இல்லை. ஆற்றில் தண்ணீர் வராவிட்டாலும் பரவாயில்லை, இவர்கள் இப்படி கண்டித்திருந்தால் மனமாவது ஆறி இருக்கும். நமக்கு யாருமே கண்டிப்பதற்கு முன்வரவில்லை. இதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? அகில இந்திய கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை பதிப்பில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் ராகுலுக்கும் உண்டு. உடனே சித்தராமலிங்காவை கூப்பிட்டு கண்டித்திருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து போக வேண்டும். இல்லாவிட்டால் தேசிய ஒருமைப்பாடு சிதறி போகும் என்று எச்சரிக்க வேண்டியவர்கள் வாய் மூடி மௌனம் சாதிக்கிறார். எல்லா கட்சிகளும் அப்படித்தான் இருக்கின்றன. தேர்தல் கூட்டும் அதன் அடிப்படை ஆட்சியை பிடிப்பது தான் முக்கியம். வேறு எதுவும் அவருக்கு முக்கியமே கிடையாது. நீங்கள் சொல்கிறபடி அவர் உடனடியாக தமிழக முதலமைச்சரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஏன் உடனடியாக டெல்லிக்கு போகவில்லை, ஏன் பிரதமரை பார்க்கவில்லை என்று. அவர்கள் பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் உடனடியாக டெல்லிக்கு போய் சோனியா காந்தி அம்மையாரை பார்த்து சித்தராமலிங்க செய்வது தேச துரோகமான காரியம், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது, உடனடியாக அவரை அடக்கி வையுங்கள், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்று இவர் சொல்லலாம் அல்லவா? ஒரு நட்பு முறையில் சொல்லலாம். அதை விட்டு தேர்தல் கூட்டு தான் இவருக்கு முக்கியம். எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். யார் எப்படி போனாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதற்காக வாய்மொழி மௌனம் சாதிக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அகில இந்திய கட்சிகளின் இந்த மாநில தலைவர்கள் எல்லோரும் அங்கே கர்நாடகத்தை கண்டிப்பதாக அறிக்கை வெளியிடுகிறார். ஆனால் யாராவது டெல்லிக்கு போய் அகில இந்திய தலைவர்களை பார்த்து இது ஏன் நீங்கள் அவர்களை கண்டிக்கவில்லை என்று யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. எந்த அகில இந்திய கட்சியை சேர்ந்த மாநில தலைவரும் டெல்லிக்கு போய் கர்நாடகம் செய்வது தவறு என்பதை சொல்வதற்கோ அகில இந்திய தலைமையை விட்டு அவர்களை கண்டிப்பதற்கோ முன்வரவே இல்லை. இங்கே ஒப்புக்காக பேசுகிறார். இப்பொழுது பாருங்கள், உச்சநீதிமன்றம் 6000 கன அடி தண்ணீர் விட வேண்டும் என்று உத்தரவிட்டது. உடனடியாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா, நாங்கள் அவசரமாக சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டுகிறோம், இந்த காரணத்திற்காக கூட்டி நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம், அதுவரையில் இந்த காவிரி நீரை விடுவதை சற்று ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இவர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறார்கள். இப்போது இந்த சட்டமன்றத்தில் இவர்கள் கொண்டு வருகிற தீர்மானமோ ஏற்றுகிற சட்டமோ செல்லுபடியாகுமா, அல்லது ஏற்கனவே கர்நாடகத்தில் பங்காரப்பா ஒரு வாட்டி இது மாதிரி தீர்மானம் கொண்டு வந்து சூடு கண்டு விட்டார், அதை போன்ற நிலவரம் வருமா?
ஒரே வார்த்தையில் சொல்வதானால் சிறுபிள்ளைத்தனம் ஒருபோதும் செல்லாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னால் சட்டமன்ற தீர்மானமோ அமைச்சரவை தீர்மானமோ செல்லுபடியாகவே ஆகாது, அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு, வெறியேற்றுவதற்கு, ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் சட்டசபை தீர்மானம் இதெல்லாம் பேசுகிறார். அவர்கள் சர்வகட்சி கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும் போய் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவகவுடா பிரதமராக இருந்தபோது காவிரி பிரச்சனையில் செய்த தீங்கு இன்னமும் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றத்திற்கு அன்றைக்கு தலைவராக சித்ததோஷ் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். முகர்ஜி ரொம்ப நேர்மையானவர். இவர்களுடைய சாலங்களை எல்லாம் அவர் நன்கு புரிந்து கொண்டார். ஏமாற்ற முடியாது என்று தெரிந்தவுடன் முதலமைச்சராக இருந்தபோதே அவர் நடுவர் மன்ற தலைவர் முகர்ஜி மீது ஒரு வழக்கு தொடுத்தார். இவர் அங்கே தமிழ்நாட்டில் காவிரி பாசன பகுதிகளை இவர் போய் அங்கே பார்க்க போயிருந்தபோது ஒவ்வொரு கோயிலிலும் அவருக்கு விலையுயர்ந்த வெகுமதிகளை எல்லாம் கொடுத்தார்கள். இவர் அதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இவர் தொடர்ந்து விசாரிப்பது சரியாக இருக்காது என்று ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகி அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இதற்கிடையில் தேவகவுடா அங்கே பிரதமராகிவிட்டார். ஆக்கியது யார்? திமுக தலைவர் கருணாநிதி. இங்கே மூப்பனார் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இப்போ கவுடாவை கொண்டு வந்தார். ஆமாம். யார் தன்னை எதிர்த்து வழக்கு போட்டாரோ அவரே பிரதமராக வந்த பிறகு தான் இந்த பதவியில் இருப்பது சரியல்ல என்று கருதி முகர்ஜி ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். தேவகவுடா பிரதமர் ஆக்குவதற்கு முன்னால் அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? முகர்ஜி மீது நீங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்குங்கள், அப்படியானால் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவில்லை. பிரதமரான ஒருவர் தன் மீதே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார் என்னும்போது தன்மானமுள்ள யாரும் அந்த பதவியில் இருக்க மாட்டார்கள். ராஜினாமா செய்துவிட்டு போனார். அதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு தேவகவுடா பல மாதங்கள் வரை அந்த பதவிக்கு யாரையும் நியமிக்கவில்லை. நடுவர் மன்றம் செயல்படவே இல்லை. இதன் விளைவாக நமக்கு ஏற்பட்ட தீங்கு எவ்வளவு பாதித்தது என்பதை நம்முடைய காவிரி பாசன விவசாயிகளை கேட்டால் சொல்வார்கள். அந்த அளவுக்கு பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்பட்டதற்கு தேவகவுடாவை கருணாநிதி அவர்கள் பிரதமராக்குவதற்கு ஒப்புக்கொண்டதுதான் பெரும் தவறு. இப்படி தவறுக்கு மேல் தவறு செய்த பிற்பாடு அதே தேவகவுடா இப்போதும் தொடர்ந்து அவர் நமக்கு தீங்கிழைப்பதிலே தீவிரமாக இருக்கிறார். தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. மேலும் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நான் முதல்வராக இருந்தபோது ஜூலை மாதமே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டேன், இப்போது செப்டம்பர் மாதத்தில் தான் திறந்து விடப்படுகிறது. அவர் சுத்தமாக மறுபடியும் நீங்கள் சொல்வதைப் போல மக்களின் ஞாபக மறதியை வைத்து கொண்டே பேசுகிறார். இவர் தண்ணீர் திறந்து விடப்பட்ட காலங்களை எடுத்துக்கொண்டால் ஏகோபித்த மழை இருக்கும், கர்நாடகாவிலும் தண்ணீர் இருக்கும், இங்கேயும் தண்ணீர் இருக்கும், சௌரியமாக தண்ணீரை திறந்து விட்டு விடுவார். இப்பொழுது முதல்வர் இங்கே கர்நாடகா தண்ணீர் தர மறுக்கிறது, பருவமழை பொய்த்து கொண்டிருக்கிறது, மேட்டூர் அணையில் நீர் இல்லை, அதை தேக்கி வைத்து வருங்காலங்கள் குடிநீருக்கும் பாசனத்திற்கும் அதை பாதுகாத்து அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இப்போது செப்டம்பருக்கு அனுப்புகிறார். அடுக்கடுக்காக இப்படி தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு, தமிழ் விவசாயிகளுக்கு வஞ்சகம் செய்துவிட்டு, இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பற்றி வெற்றி பெற்றுவிட்ட பிறகு அதை திசை திருப்ப கருணாநிதி முயல்வது சரியா? அவரிடமிருந்து இதை தவிர வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதைத்தான் அவர் செய்வார். எதிர்வினையாற்றுவதையே அரசியலில் அவர் தனது கடமையாக கொண்டிருக்கிறார். ஒருபோதும் ஒரு மூத்த தலைவர், எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லலாம். ஒரு வார்த்தை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பெற்றுத்தந்த முதலமைச்சரை வாழ்த்துகிறேன்.
அதை சொல்லிவிட்டு இவருடைய யோசனைகளை எல்லாம் சொல்லலாம். அதுதான் பெருந்தன்மை. இதே சட்டமன்றத்தில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். 1952ஆம் ஆண்டு சட்டசபைக்கு அவர் வந்தவுடன் முதலாவது பேச்சில் சொன்னார், எனக்கு முதலாவது எதிரிகள் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னார். எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பி. ராமமூர்த்தி அவர்கள். ஆனால் அதே ராஜாஜி அவர்கள் யாரை தன்னுடைய முதல் எதிரி என்று வர்ணித்தாரோ அதே எதிர்க்கட்சி தலைவர் பி. ராமமூர்த்தியை அழைத்து, முல்லைப் பெரியார் அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்கிறோம், அந்த தண்ணீரை நாம் மின்சார உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம், அங்கே பட்டம் தான பிள்ளை முதலமைச்சராக இருக்கிறார், நீங்களெல்லாம் ஒன்றாக காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தவர், நீங்கள் போய் பேசுங்கள், இதை பேசி அப்படியாவது முடியுங்கள் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். தலைவர் ராமமூர்த்தி உடனே, நீங்கள் தான் எங்களை முதல் எதிர் என்று சொல்லிவிட்டீர்களே, நாங்கள் எதற்காக போவது என்று சொன்னார். போனார். பட்டந்தான பிள்ளையுடன் சுமூகமாக இதை ஒப்புக்கொள்ள வைத்து இன்றைக்கு மின்சார உற்பத்தி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தோழர் பி. ராமமூர்த்தியின் பங்கு பெரும் பங்கு. ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ மக்கள் நலனை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதை பெற்று தருவதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முழுமையான காரணம் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொண்டு எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். இவரை தவிர சால் ஓட்டுவதே இவருக்கு தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருந்தால் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகும். வரலாற்று சிறப்பு மிக்க நாம் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் உச்சநீதிமன்றம் மூலமாக. ஆனால் இந்த மேலாண்மை வாரியம் பெறுவதற்கான உத்தரவை நாம் பெற்ற பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தென்னக நதிகளை இணைப்பது தான் ஒரே வழி, இதற்கு மத்திய மாநில அரசுகள் உட்கார்ந்து பேசி இதற்கு சரியான தீர்வு காண வேண்டும், அது மட்டுமே முடிவு என்கிறாரே கருணாநிதி. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதுதான் திசை திருப்புவது. ஒரு முக்கியமான பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு தென்னாட்டு நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அவர் சொல்லி அது ஒன்றும் புதிய யோசனை அல்ல, வெள்ளைக்காரன் காலத்திலே இருக்கிறது. கங்கை முதல் காவிரி வரை இணைக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து பேசப்பட்டு நடைமுறைக்கு வராமலே போய்விட்டது. குறைந்தபட்சம் தென்னக நதிகளை இணைக்கும் இந்த திட்டத்திற்கு இவர் ஆட்சியில் இருந்தபோது, மத்திய அரசுடன் சுமூகமான உறவு இருந்தபோது, மத்திய அரசில் திமுக அமைச்சர்கள் அங்கம் வகித்த போது இதற்கு என்ன முயற்சி செய்தார்? மத்தியில் இவருடைய தயவில், இவருடைய 17-18 எம்பிகளின் தயவில் மன்மோகன் சிங் அரசு இருந்தபோது இவர் என்ன துறையை கேட்டாலும் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தபோது நீர்ப்பாசனத்துறையை இவர்கள் கேட்டார்களா? எதில் நல்ல வரும்படி வரக்கூடிய துறைகளாக பார்த்து வாங்கினார்களே தவிர 2G ஊழல் எதில் செய்யலாம் என்பதற்கான துறையை பெற்றார்களே தவிர நீர்ப்பாசனத்துறையை அன்றைக்கு வாங்கி இருந்தால் இந்த தென்னக நதிகள் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றியிருக்கலாமே. அவர் அப்போதெல்லாம் செய்யாமல் வேறு வகையிலே தன்னுடைய சிந்தையை செலுத்தியவர், ஆதாயம் அடைந்தவர். இன்றைக்கு என்ன தென்னக நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்? அது குரல் கொடுப்பதற்கான தகுதியாவது இவருக்கு உண்டா? அண்ணா கட்சியவே குடும்பம் என்று கருதினார், குடும்பத்தையே கட்சியாக்கிவிட்டார். சரி, அதிலேயாவது ஒற்றுமை இருக்கிறதா என்றால் அதிலேயும் ஒற்றுமை இல்லை. குடும்பத்துக்குள்ளும் ஏகப்பட்ட மோதல். ஆட்சியிலும் இன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் சொன்னது போல சயின்டிஃபிக் கரப்ஷன் என்று சர்க்காரியா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இவர் மீது. அதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் இவ்வளவு பெருகினதுக்கு வித்திட்டவரே இவர்தான். ஆக கட்சியும் ஆட்சியும் இவர் கையில் சிக்கி அதன் விளைவாக நாடு சீரழிந்திருக்கிறது. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு சீரழிவுகள் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இவர்தானே பொறுப்பு.
அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டு விட்டது. இந்த அனைத்து கட்சி கூட்டம், பிரதமரை சந்திப்பது போன்ற கவனச்சிதறல் என கிடையாது என்று சொல்லி விடாப்பிடியாக தமிழக முதல்வர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை செய்திருக்கிறார். இதை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை அழைத்து விளக்கம் சொல்ல வேண்டும் நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.